எல்லாரும் வராங்கம்மா. என்னடா நம்மளோட ஃபேமிலி லாயர் ஆடிட்டர் 2 பேரையும் பார்த்து நேத்து நான் ரெடி பண்ண முக்கியமான டாக்குமெண்ட் இது. ஒருவேளை என் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த சொத்து முழுசும் யாருக்கு போகணும், அதையெல்லாம் யாரு நிர்வாகம் பண்ணணும், யாருக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப தெளிவா எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். இதுல என்ன எழுதி இருக்கு, யார் பேரெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ல இருக்குன்னு என்ன தவிர இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. என் பேரும் இருக்குமா? இத நான் நேத்து கொண்டு வந்து என்னோட சேஃப்டி லாக்கர்ல பாஸ்வேர்ட் போட்டு பூட்டி வச்சேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ இத திருட வந்திருக்காங்க. திருட வந்தாங்களா? அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு உன்னை தவிர யாருக்குமே தெரியாதே, அப்புறம் எப்படி திருட முடியும்? அதான் எப்படியோ அதை கண்டுபிடிச்சு இத திருட வந்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணும்போது உங்க கூட இருந்தது விஜய், பிரீத்தி, இந்தா இங்க நிக்கிறானே புதுசா வளர்ச்சி இருக்கிற சண்முகம், இவங்க 3 பேரும் தானே. எனக்கு தெரிஞ்சு விஜய் எடுக்க சான்ஸே கிடையாது. அப்போ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்கணும். இந்த பையன் ராத்திரி தனியா உலாத்திட்டு இருக்கிறத நான் பார்த்தனே. டேய், நீ எதனடா திருடுன? இல்ல, நான் எதுவும் எடுக்கல. அப்புறம் எதுக்குடா ராத்திரி வீட்டுல தனியா சுத்திட்டு இருந்த? நான் 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 தண்ணி குடிக்க வந்தேன். வேதா, இவன் போய் சொல்றான், இவனை நம்பாத. இந்த பிரீத்தி இவங்கிட்ட போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். இவன் எடுக்க வந்திருக்கான், திருட்டு பையன். டேய், உண்மையை சொல்றான். நிறுத்துங்க. சண்முகம் திருடல, எனக்கு அது நல்லா தெரியும். எப்படி சொல்ற? இப்ப நான் உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே இவன்தான். ஒருவேளை இவன் இந்த டாக்குமெண்ட் திருட வந்திருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டான். இவன் வரத்துக்கு முன்னாடி வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். வேற யாரும் வந்திருக்க சான்ஸே இல்ல. ஏன் இல்ல? இந்த குடும்பத்தோட சொத்து பத்துல உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் மாணிக்கம், அவர் வந்து திருடி இருக்கலாம்ல. வேதா, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு உன் மேலதான் சந்தேகம். வேதா, இவன் செய்யறதுக்கு சந்தர்ப்பமே இல்ல. ஏன்னா நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் என் கூட தான் இருந்தான். உங்க கூடயா? என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணீங்களா? ஆமா, உன் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், உன் சொத்தை எப்படி அபகரிக்கலாம், உன்னை எப்படி கொல்லலான்னு நானும் உன் புருஷனை சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணிட்டு இருந்தோம். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், பின்ன என்னடா இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்களை கூடயே வச்சுக்கிட்டு நம்மள சந்தேகப்பட்டு இருக்கான் பொண்டாட்டி. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ போடுற திட்டம் எதுவுமே பலிக்காது. ஆமா, இந்த டாக்குமெண்ட் இந்த வீட்ல இருந்தா தானே நீங்க திருட பாப்பீங்க. இப்பவே பேங்க் லாக்கருக்கு நான் இத மாத்துறேன். என்ன தவிர வேற யாராலையுமே இத திரும்ப எடுக்க முடியாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஏதாவது திருட்டு வேலை நடந்தா நான் எதை பத்தியும் யோசிக்காம அத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். தாராளமா கொடு. அப்போ அது குற்றவாளி யாருன்னு உனக்கு தெரியும். விஜய், வா பேங்க்குக்கு போயிட்டு வந்துருவோம். சரிம்மா.
ச்சே, ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இனி எப்படி அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறது? எப்படி 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 அவனை துரத்துறது? டேய், ஒரு இடத்துல நின்னுதான் யோசியேன்டா. ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி உலாத்திட்டு இருக்கு? குட்டி போட்ட பூனை உலாத்துறத நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்புறம் என்ன, எதுக்கு எடுத்தாலும் இதே பழமொழியை சொல்லிட்டு இருக்கீங்க? நடந்துகிட்டே யோசிச்சா யோசனை வந்துருமா? அப்பா, இப்படி வெட்டியா பேசுறத விட்டுட்டு உருப்படியா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. ஐடியானா நான் ஒரு ஐடியா கொடுக்கலாமா? என்ன ஐடியா? இங்க பாரு, அவனை பேய வச்சுலாம் மிரட்ட முடியாது. அவனே பேயானா அவனை விரட்டி அடிக்கலாம்ல. புரியலையே. இங்க பாரு மாப்ள, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா கதையை கட்டி விட்டுருவோம். எல்லாரையும் நம்ப வச்சு ஒரு மந்திரவாதியா வர வைப்போம். பேய விரட்டுற மாதிரி நல்லா அடிச்சு வெளுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமா அவன் இந்த வீட்டுல இருப்பாங்கிற வாய்ப்பே இல்ல. ஆனா அவன் தான் நல்லா இருக்கானே, அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு எப்படி நம்ப வைக்கிறது? அப்பா, பேய் பிடிச்சிருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் எடுத்து அவனை அதெல்லாம் பண்ண வைப்போம். எப்படிடா? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன ஐடியாவை விட என் மாமா சொன்ன ஐடியா எவ்வளவோ பெட்டர். அப்படி போடு அருவாள. என்னடா மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? டேய் போகா, நான் ஒண்ணு சேரணும். என் பொண்ணு ரூம்ல அந்த பையன் இருக்கிறது எனக்கே பிடிக்கல. அதான் உதவி பண்ற. ஓ, இங்க பாரு, மத்தபடி பழைய பகை தான். டேய் மோகா, புடுறா. டேய் சும்மாடா. ஏற்கனவே என் மண்டையில் அடிச்ச. என்னப்பா, எல்லாம் ரெடியா? ரெடி தான். ஆனா நேத்தும் இதே மாதிரிதான் பல விஷயம் ரெடி பண்ணோம். கடைசியா இவன் கையால அடி வாங்கினதான் மிச்சம். டேய், இப்பதான் நான் உங்க கூட இருக்கேன்லடா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. டேய், நீ கூட இருக்கிறதாடா பயமே. நல்லா தெளிவா கேட்டுக்க. நாம இப்போ அந்த சண்முகத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு மத்தவங்கள நம்ப வைக்க போறோம். ஓகே, அத மறந்துட்டு நீ எங்க பக்கம் திரும்பிடாத. டேய், என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? இல்லடா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஓ, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. டேய், இப்போ உன்னை பேய் அடிச்ச மாதிரி மாத்தணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, ஆமா ஆமா. டேய், அந்த குச்சை குடுறா. விளக்கமாறு குச்சி. இதெல்லாம் என்னப்பா? விளக்கமாறு இருடா, அப்பதான் ரியாலிட்டியா இருக்குடா. நல்லா சொருகி விடாம இரு. மாப்ள, சூப்பரா இருக்கு மாப்ள. பெர்ஃபெக்ட்டா தான்டா இருக்கு. ஆனா பேய் அடிச்ச மாதிரி இல்ல, நாய் கடிச்ச மாதிரி இருக்கு. ஏய், ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா தான் இருப்பீங்க. என்ன டேமேஜ் பண்ணணும்னா உடனே போட்டி போட்டு ரெண்டு பேரும் முன்னாடி வரீங்கல்ல. அது என்னமோடா, எல்லாமே அந்த சண்முகம் பையனை விரட்டுறதுக்கு தான்டா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய், அந்த தக்காளி எடுறா. மாப்ள, மறந்துடாதீங்க, தக்காளி ரொம்ப முக்கியம். குடிங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே வீசுறது அப்படியே அந்த சண்முகம் பையன் வீசுற மாதிரியே இருக்கணும். டேய், டிராமா பக்காவா இருக்கணும்டா. இது பார், உன்னோட ஆக்டிங்ல அப்படியே பிச்சு உதறணும். பா, நான் உங்க பையன்பா. அப்படி சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு நடிக்க கத்தா கொடுக்கணும். ஏய் போட, நீ நடுறா. போட போ. மாட்டினடாம அவனே. நல்லா தூங்கிட்டான். உனக்கு இருக்குடா இன்னைக்கு. டேய், உள்ள போயிருப்பான். பேய் வரும்,
நீ என்ன பண்ற ஃபர்ஸ்ட் போய் பாரு. டேய். போ. டேய் நம்ம பையன்டா, பேய் இல்லடா. போடா, போ 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 பிரச்சனை போ வந்துடாத. போ. டேய் போ. மாப்ள. நடிப்பு ஆரம்பிச்சிடலாம். ஐயோ ஐயோ, என் மாப்பிளைக்கு ஏதோ ஆச்சு. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்க வாங்க மாப்ள. ஐயோ மாப்ள. ஐயோ வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? டேய் என்னடா அது? டேய் ஐயோ. ஏய் மாப்ள. ஏய் என்ன என்னடா? ஏய் மாப்ள. ஏய் 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 ஐயோ, என்ன தெரியலையே. என்ன ஏன் இப்படி மாப்ள நடந்துக்கிறாரு? என்ன ஆச்சு? மாப்ள மாப்ள என்னாச்சு? என்னடா? புரியலையே. போயிடலாம் வாங்க. ஏய் ஏய் போவா, என்னடா இது? ஏய் ஐயோ, ஏய், ஏய், ஏய் ஐயோ, என்னடா இது? ஐயோ மாப்ள. ஏய் மாப்ள. இருடா உனக்கு இருக்கு. ஐயோ ஏய் என்னடா இப்படி இருக்க? அப்பா, நான் உயிர் பிடிச்சதே பெரிய விஷயம்ப்பா. என்னடா சொல்ற? அந்த சண்முக பையன் என் சங்க கடிக்க வந்துட்டாப்பா. உன் சங்க கடிக்க வந்தானா? ஆமா மாமா, ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சு வந்துட்டேன். என்ன சஞ்சய், அவனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இப்படி எல்லாம் போய் கதை சொல்லிட்டு இருக்கியா? நான் போய் சொல்றேன். என் குழந்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு? டேய் என்ன நடந்துச்சுடா? அவன் ஏன்டா உன்ன அடிக்கிறான்? அதை ஏன்பா கேக்குறீங்க? ஆ. நல்லாதான்ப்பா தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு எதிர்த்து வராது. கோவமா முணுமுணுத்துட்டு இருந்தான். ஆ. நான் என்னடான்னு அவன் தோல்ல கையை தான் வச்சேன். திரும்பி என்ன ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க. ஐயோ, என் கொலைய நடுக்கி போச்சுப்பா. அவ்வளவு பயங்கரமா இருந்தாப்பா அவன். ஐயோ ஏன்டா அப்படி பாக்குறேன் தப்பா கேட்டேன். என்ன போட்டு அடி வழுதுட்டான்ப்பா. முடியல பாருங்க பாருங்க. ஏன்டா அப்படி பண்றா? அப்பா, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா. பேயா? ஆமா. ஐயோ, சாதாரண பேய் இல்ல, காஞ்சனா படத்துல வருமே அந்த மாதிரி பேய் அவன். அது நிஜமாவே பேய் தானா சஞ்சய்? சத்தியமா பேய் தான் நீ. என்னால நம்பவே முடியல அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. எங்க அவன்? எனக்கு தெரியலமா. என்ன அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். சண்முகம், சண்முகம், என்னது இது? ஒரே தக்காளியா இருக்கு. சண்முகம். நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க? இந்த பாருங்க ஐயா பாருங்க. இந்த தக்காளியில தான் என்ன அடிச்சான். அதோடய வெளியில வரா பாருங்க. டேய் இந்த பாரா, இது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன விட்டுடுறா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் ரொம்ப பாவண்டா. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? ஏண்டா, என் மாப்பிளைய அடிச்சு வெளுத்து போட்டு ஒண்ணும் செய்யாத மாதிரி நடிக்கிறியா? நல்லா கேளுங்க மாமா, கேளுங்க. இவன் வந்ததுல இருந்து தனியா ராத்திரியில ஒத்தையிலேயே நடந்து போயிட்டு இருக்கான். அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் புள்ளைய எப்படி அடிச்சிருக்கான் பாரு, பாவி. அவன் பாவி இல்ல, ஆவி. ஆவி. ஏண்டா, உனக்குள்ள இருக்கிறது டியா இல்ல டாவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சண்முகம், உனக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. பேயா? ஆமா ஆமா பேய் தான். எனக்கா? அப்புறம் பின்ன என்ன எனக்கா பிடிச்சிருக்கு? பேய் ஆட்டம் ஆடிட்டு இந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. மொழிய பாரு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேய் பிடிச்சவங்க எப்பவும் இப்படிதான் நார்மலா இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. நேத்து இப்படிதான் தனியா நின்னுகிட்டு பொம்பளை வயசுல பேசிட்டு இருந்தா இவன். அப்போ ஏதோ ஒரு பொம்பளை பேய் தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல. நீ நல்லா இருக்கும்போது இப்படிதான் பேசுவ. உனக்குள்ள இருக்கிற பேய் வெளியே வந்துச்சுன்னு வைக்க, அப்ப ஆட்டம் போடுவ. ஏய், நீ என்ன அடிக்கல? நான் உங்களை அடிச்சேன்னு சொல்லுங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, எவ்வளவு ஆக்ரோஷமா ஆவேசமா வரான்னு. இந்த மாதிரி தான் என்ன புரட்டி எடுத்தான். சண்முகம், நீதானா இது? ஐயோ, என் கண்ணு என்னாலே நம்ப முடியலடா. பால் வடிகிற முகத்தோட பச்சை புள்ள மாதிரி இருப்பியடா. ஐயோ, இப்பவும் நான் அப்படிதான் இருக்கேன்.
இல்ல இல்ல, உன் கண்ணை பார்க்க எனக்கே பயமா இருக்குடா. அதத்தான் நானும் சொல்றேன். இவனை சரி பண்ணலன்னா அவ்வளவுதான். வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பேய் பிடிச்சிரும். அப்புறம் இந்த குடும்பமே பேய் குடும்பம் ஆயிடும். ஐயோ, இனி இந்த வீட்ல நிம்மதியாவே தூங்க முடியாதே. ஏதாவது பண்ணி இந்த பேய் எப்படியாவது துரத்துங்க. வேதா மேடம், இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பிரீத்தி மேடம், நீங்களாவது சொல்லுங்க. பிரீத்தி, அவன் நார்மலா இருக்கும்போதே இப்படிதான் பேசுவான். இதை நம்ம நம்ப கூடாது. எனக்கே பயமா இருக்கு. நம்ம எதுக்கும் ஒரு மந்திரவாதி வர வச்சு பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸ்னேகா, என்ன பேசுற? படிச்சவ தானே நீ? ஐயோ அத்தை, பயத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல அத்தை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு மந்திரவாதி வர வச்சு இவனுக்குள்ள இருக்கிற பேய விரட்டி விட்டுருவோம். இல்லனா எந்நேரமா எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும். ராத்திரியில ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது. சரியா சொன்னமா. நாய்க்கு பயப்படாதவங்க கூட பேய்க்கு பயப்படுவான். எங்களுக்கு சஞ்சய பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜர்க்கு தான் ஆகுது. இங்க பாருங்க, இந்த பொண்ணு சொல்றத செய்யலனா அப்புறம் அவ்வளவுதான். ஆமா அத்தை, இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்து சேர்ந்துரும், பாத்துக்கங்க. இங்க பாருங்க, சஞ்சய் அடிச்ச மாதிரி வேற யாரையாவது அடிச்சா நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரீத்தி, என்ன யோசிக்கிற? அத்தை கிட்ட சொல்லு. நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் மத்தவங்க பயத்தை போக்குறதுக்காக ஒரு மந்திரவாதியை வர வச்சு பாத்துடுறது நல்லதுதான் ஆண்டி. எனக்கு இதுல விருப்பமும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. என்னமோ பண்ணுங்க. அத்தையே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நான் போய் ஒரு நல்ல மந்திரவாதியை பாத்துட்டு வரேன் பிரீத்தி. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கூட நம்ப மாட்டீங்களா? நீ பயப்படாத சண்முகம், நான் இருக்கேன். உனக்கு ஒன்னும் ஆகாது. சொல்லுங்க. சாமியை பார்க்கணும். என்ன விஷயம்? பில்லியா, சூனியமா, ஏவலா, பேயா? அது ஒரு அடங்காத பேய், அட்டகாசம் செய்யற பேய், ஆவேசமான பேய், அராஜகமான பேய், அமக்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அகோர பேய். என்ன நான் கடவுள் ஆரியா மாதிரி இருந்துட்டு டிஆர் மாதிரி பேசுறாரு? இன்னும் 2 நாள் அது உங்க வீட்டுல இருந்தா யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. அதுக்குள்ள வந்து அந்த பேய் எப்படியாவது விரட்டிடுங்க சாமி. நீ சரியான நேரத்துக்கு சரியான ஆள் கிட்ட தான் வந்திருக்க. நான் இருக்கேன். உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன். ரொம்ப நன்றி சாமி. போலாமா சாமி? ஐயோ சம்பு, சம்பு, சம்பு. சாமி என்ன சொல்றாரு? சாமி ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இப்படித்தான் சொல்லுவாரு. ஓ ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன்னு பேய்களுக்கு வார்னிங் கொடுக்கறாருன்னு அர்த்தம். அப்ப சரி, வாங்க போலாம். சாமி இப்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாரு. சரி, நாளைக்கு மறைக்காம வந்துருங்க.
சாமி வாங்க சாமி. இருக்கு. இந்த வீட்ல நிறைய தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கு. ஐயோ, நான் என்னமோ இங்க ஒரு பேய் தான் இருக்குன்னு பார்த்தேன். நீங்க சொல்றத பார்த்தா இங்க ஏகப்பட்ட பேய்ங்க இருக்கு போலயே. ஆமா. அரகோ சம்போ. பரவாயில்லையே, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டிருக்கான். வாங்க சாமி வாங்க. வாங்க சாமி. போங்க 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 சாமி. பேயை எப்படியாவது விரட்டிருங்க சாமி. ஸ்னேகா, யார் இந்த ஆளு? இவர்தான் அத்தை, இந்த ஏரியாலே பெரிய மந்திரவாதி. இவர் பேரு ஜண்டாமணி. என்னது ஜண்டாமணி?